கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பெரிதான கிருபையினால் நாம் தொடர்ச்சியாக தியானித்து வரும் 93 நாட்கள் நினைவு கூறுதல் தொடர் தியானத்தில் இன்று 91வது நாள். இன்றைய நம் தியானத்தின் தலைப்பு கல்வாரி நாயகனின் அடிச்சுவடுகளில். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த சிறிய பகுதி நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தின் நாளை பற்றியது. உலக வரலாற்றிலேயே மிக முக்கியமான நாள் அது. இந்த நாளில் நாம் நம்முடைய கர்த்தருக்கு மிகவும் நெருக்கமாக இருக்க வேண்டும். நெருக்கமாக இருப்பது என்றால் என்ன? அவர் நமக்காக பட்ட பாடுகளையும் வேதனைகளையும் நம்முடைய இருதயத்தில் ஆழமாக தியானித்து நாமும் அந்த அனுபவத்திற்குள் பங்கு பெறும் வழிகளை ஆராய வேண்டும். பிரியமானவர்களே, இந்த தியானத்திற்காக மத்தேயு 27 அதிகாரம் 1 முதல் 51 வரையிலான வேத பகுதி கொடுக்கப்பட்டுள்ளது. கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஏன் சிலுவையில் அறையப்பட்டார்? அவர் எந்த பாவமும் இல்லாத நீதிபரர். ஆனாலும் ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட மரண தண்டனையை தீர்ப்பதற்காக அவர் பரிபூரண மனிதனாக வந்து தம்மையே நமக்காக மீட்கும் பொருளாக கொடுத்தார். மத்தேயு 27 அதிகாரம் நமது ஆண்டவர் இயேசுவின் மீது சுமத்தப்பட்ட பொய் குற்றச்சாட்டுகளையும் பிலாத்துவின் முன்னால் அவர் நின்றதையும் பரபாஸ் விடுவிக்கப்பட்டு கர்த்தர் இயேசு சிலுவை மரணத்திற்கு தீர்ப்பளிக்கப்பட்டதையும் விவரிக்கிறது. ரோமானியர்களின் கசையடி, முள்முடி மற்றும் அந்த பாரமான சிலுவையை தூக்கிச் சென்றது என அனைத்தும் நமக்காக கர்த்தர் இயேசு பட்ட பாடுகள். கர்த்தர் இயேசுவின் மரணம் வெறும் உடல் ரீதியிலான வலி மட்டுமல்ல, அவர் பாவமில்லாத பரிபூரண மனிதராக இருந்ததால் அவருடைய நரம்பு மண்டலமும் உணர்வுகளும் நம்மை விட மிக கூர்மையாக இருந்தன. அதனால் அவர் பட்ட பாடுகளும் வேதனைகளும் மிக அதிகம், எழுத்தில் வடிக்க முடியாதவை. கல்வாரியின் உச்சக்கட்ட வேதனையில் பிதா கர்த்தர் இயேசுவிடமிருந்து தன் முகத்தை மறைத்து கொண்டார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்ற அந்த அலறல் அவர் நம்முடைய பாவ பரிகாரியாகி அந்த பிரிவை தாங்கிக் கொண்டதை உணர்த்துகிறது. அவர் சிலுவையில் தொங்கிய போது தாகமாயிருக்கிறேன் என்றார். இதுவும் வேதவாக்கியம் நிறைவேறும்படி நடந்தது. இறுதியாக எல்லாம் முடிந்தது என்று கூறி பிதாவின் கைகளில் தம் ஆவியை ஒப்படைத்தார். ஆம், மனுக்குலத்திற்கான மீட்பின் பலி அங்கே செலுத்தப்பட்டு முடிந்தது. இறுதியாக நம் முன்பு உள்ள கேள்வி என்ன? இயேசு அன்று ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என அழைத்தார். அந்த அழைப்பை ஏற்ற நாம் அவருடைய நாமத்திற்காகவும் சத்தியத்திற்காகவும் அவருடைய சரீர அங்கங்களுக்காகவும் நிந்தைகளையும் பாடுகளையும் சகித்து கொள்ளும்போது நாமும் நமது ஆண்டவர் இயேசுவின் சொல்லர்த்தமான சிலுவையை சுமக்கிறோம். இந்த நாளில் கிறிஸ்துவின் பாடுகளை தியானித்து நம்மையே அவருக்கு அர்ப்பணிப்போம். நாம் கேட்ட இந்த சத்தியத்தை நம்முடைய இருதய பலகையில் எழுதி கொள்வோமாக. தேவ கிருபையும் இரக்கமும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்துவதாக. அன்பு சகோதர சகோதரிகளே, நமது 93 நாட்கள் தொடர் தியானத்தில் நாளைய நமது தியானத்தின் தலைப்பு கர்த்தர் இயேசுவின் கல்லறை பேசுகிறது. இதற்கான ஆழமான சத்திய விளக்கத்தோடு நாளை நாம் சந்திப்போம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதுபோன்ற அநேகம் ஆழமான சத்தியங்களை முழுமையாக பார்க்க நமது சத்திய கருவூலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள்.